ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாதுஷா. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 300 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் சோடாத்தூள், அரை டீஸ்பூன் பேக்கிங் தூள், 100 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 கிராம் நெய், சோடா உப்பு எல்லாத்தையும் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாவில் நல்லா நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, இப்படி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி உருண்டை மாதிரி பிடிக்கக்கூடாது. உருண்டை மாதிரி பிடிச்சா ஹார்ட் ஆகிடும். இதே மாதிரி உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹோல் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆயிலில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆயிலை ஒன்று ஒன்றா போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து லைட் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்குது. இந்த பதத்தில் இருக்கணும் பாதுஷா. இப்போ எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் வர வரையும் வேக விடணும். அடுத்த ஒரு பேட்ச் போட்டு எடுத்து எல்லாத்தையும் ஜீரா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சுகர் சிரப், அதில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கலாம். இப்போ 1/2 hour அதாவது 30 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்திங்கன்னா பாதுஷா ரெடி.